ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். நம்ம இங்கே பேசக்கூடிய எந்த ஒரு விஷயமுமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது நடக்கும், இது நடக்காது என்ற கருத்தை நம்ம வலியுறுத்துறது கிடையாது. இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனையும் இல்லை. பங்குகளை வாங்கவோ விற்கவோ ஆலோசனை கொடுக்கப்படவில்லை. நம்ம பைசா வாங்கிட்டு எந்த ஒரு சர்வீஸும் ஆஃபர் பண்ணுறதில்ல. எல்லா தொழில்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுக்கிட்டு எச்சரிக்கையோடு நம்ம தொழில் பண்ணும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நண்பர்களே, நம்ம இதுதான் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் தான் நம்ம ஃபில்டர் பண்ணினதை பார்த்துட்ருக்குறோம். நான் ஒரு 2 சைட்டுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்கிறேங்க. அதனால கொஞ்சம் இன்ஃபர்மேஷனை நம்ம எக்ஸ்ட்ராவாகவே பார்க்க முடியும். ஏன்னா நிறைய இடத்துல அதெல்லாம் ப்ரீமியம்க்குன்னு லாக் பண்ணி வச்சுருப்பாங்கன்னா பார்க்க முடியாமல் இருந்தது. இப்போ நம்ம கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராவை பார்ப்போம். டைம் கொஞ்சம் கூட போனாலும் பரவாயில்ல. நம்ம இன்ஃபர்மேஷனை நல்லா பார்த்துக்குவோம். ஏன்னா ஒரு ஸ்டாக்கில் போட்டு எடுக்கிறோன்னா இவ்வளோத்தையும் ஃபில்டர் பண்ணி போட்டு நம்ம எடுக்கும்போது நல்லா ரிட்டர்ன் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். நம்ம ரிஸ்கில் போய் மாட்டிக்க வேண்டியதில்லை. நம்ம பண்ணலைன்னா ரிஸ்கில் போய் மாட்டிக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு தான். இப்போ நான் இந்த வீடியோலேயே நான் போடக்கூடிய அந்த ஃபில்டர்ஸை எந்தெந்த இடத்துலலாம் அதுக்குண்டான சின்ன எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் தேவையோ அதை நான் சொல்லிடுறேன். அதை நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கங்க. நான் போன வீடியோவில் ஃபுல்லாக அந்த எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எதுவும் சரியாக சொன்னேனாங்கிறது ஞாபகம் இல்லை. அதனால நான் இந்த வீடியோவில் நான் அதை சொல்லிடுறேன். அடுத்தடுத்த வீடியோவில் இதையே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நான் சொல்லிட்டு போகிறேன். ஏன்னா புதுசாக பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கு புரியணும். ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. புதுசாக பார்க்குறாங்க, புதுசாக இந்த மாதிரியான டேர்ம்லாம் கேள்விப்படுறாங்க அப்படின்னு சொன்னாக்க, அவங்களுக்கு ஒரு புரிதலை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, நம்மளுடைய நம்மளுடைய இது இல்லாமல் சப்போர்ட் இல்லாமல் டிபெண்டன்சி இல்லாமல் நாளைக்கு அவங்க இஷ்டப்பட்ட ஒரு ஸ்டாக்கை பண்ணணும், அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க நல்லா பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இதை நம்ம செய்கிறோம். உங்களுடைய ஆதரவுக்கு உங்களுடைய ஆதரவுக்காக நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க. வீடியோவை கொஞ்சம் பொறுமையாக பார்த்துக்கங்க. கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கும், பரவாயில்ல. தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்காக இதை சொல்லி கொடுப்போம். இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம இப்போ பார்த்தோம் 8 ஸ்டாக்கை அயர்ன் அண்ட் ஸ்டீலில் ஃபில்டரில் போட்டிருக்கிறோம். ஆக்சுவலாக ஃபில்டரை நான் அதுக்கு உண்டான அந்த ரூல்ஸில் நான் அந்த ஸ்கோர்லாம் கொடுக்காம ஒரு சில இடங்கள்ல மாத்திரம் கொடுத்துட்டு பிளண்ட்டாக நான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னா அது கொடுத்தோம்னாக்கா இதில் கரெக்டாக ஒரே ஒரு இது மாத்திரம்தான் ஸ்க்ரீன் அவுட் ஆகும். இல்லாட்டி 2 மாத்திரம் தான் ஸ்க்ரீன் அவுட் ஆகும். அதனால் நம்ம பார்த்துக்குவோம். பார்த்துட்டு சில விஷயங்களில் இந்த கால்குலேஷனையும் தாண்டி நம்மளுடைய அனுபவம் இருக்கும். அப்படி இருக்கிறதுனால தான் நான் மேக்ஸிமம் எடுத்து வச்சுக்குவோம். அதுக்கப்புறமா நம்ம மிச்சத்தை பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஃபண்டமெண்டலாக நம்மளை ஸ்ட்ராங் பண்ணி விட்டுட்டு ஃபண்டமெண்டல் ரிஸ்க்கை அது குறைக்குது அப்படிங்கிறது தான். ஏன்னா நல்ல கம்பெனியை வாங்கிட்டு திடீர்னு இந்த வருஷம் இறங்கிருச்சுன்னா கூட பரவாயில்ல. ஒரு வருஷம் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த வருஷம் அது ஏறும்போது கொடுத்துடலாம். இல்லை 2வது வருஷம் கொடுத்துடலாம். நம்ம ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங் இல்லாத கம்பெனியை கொண்டு போய் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் என்னைக்கு எந்திரிக்கும்னே சொல்ல முடியாது. அந்த ஒரு நோக்கத்துக்காகத்தான் நான் அவ்வளோ தூரம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறது. நன்றி நண்பர்களே. இந்த மாதிரியான சில தகவல்கள்லாம் உங்களுக்கு போர் அடிச்சதுனாலும் பேர் பண்ணிக்கங்க. ஏன்னா இதை புரிதல் இல்லாமல் புதியவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு நல்லா புரிய வைக்கணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். ஓகே நண்பர்களே, நம்ம அந்த 8 கம்பெனி நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம நேத்திக்கு போன வீடியோவில் டாடா ஸ்டீலை பார்த்துட்டோம். அது என்னுடைய ஃபேவரெட்டுங்கிறதுனால நான் அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து பயாஸ் பண்ணி நான் முதல்லையே பார்த்துட்டோம். நீங்கள் எல்லாம் தப்பாக எடுத்துக்கூடாது, வரிசையாக போகலை அப்படின்லாம் சொல்ல. நம்ம அல்ஃபபெட் ஆர்டர்லாம் போடலை. இதில் 1 and 2ன்னு ரேங்க் தான் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல்லேருந்து போவோம். ஏன்னா சில சு சுரு சூட்சமங்கள்லாம் அப்படியே நம்ம பார்த்துக்கிட்டே வரணும். எதையுமே கண்ணில் பார்க்குறத அப்படியே நம்பிடக்கூடாது. அதனால தான் அந்த அனுபவங்களையும் சேர்த்து சேர்த்து சொல்லிக்கிட்டே வரோம். ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் பார்ப்போம். இதோட பிபி ரேஷியோ பாருங்களேன். இது 3.9 இருக்குது. சரி இருக்கட்டும், அது போயிட்டு போகுது. ஃபார்வர்ட் ரெவென்யூ க்ரோத் 6.02 இருக்குது. ஃபார்வர்ட் எபிட்டா க்ரோத்
48.51 இருக்கு. சரி, இது என்ன ஃபார்வர்டு ரெவென்யூ குரோத் அப்படிங்கிறது, இப்ப போன வருஷம் பட்ஜெட் போட்டு அதோட ரெவென்யூலாம் போட்டாங்க இல்லைங்களா? அடுத்த வருஷத்துக்கு ஒரு எஸ்டிமேஷன்னு போடுவாங்க. அத டிடிஎம்ன்னு சொல்லலாம், இல்லாட்டி எஸ்டிமேஷன்னு சொல்லலாம். இந்த எஸ்டிமேஷன்னு ஒண்ணு கால்குலேட் பண்ணுவாங்க. அது பெரிய தலைகள் பண்ணும். அது எப்படி பண்ணுதுங்கன்னு எனக்கு தெரியல. அ அதுக்கு நெறைய பேக் ஒர்க் இருக்கு. வெறுமனே இந்த நம்பர மாத்திரமே போட்டு டோட்டல் போடுறது கிடையாது. அதுக்கு டிமாண்டு, கம்பெனியோட டிமாண்டு, இண்டஸ்ட்ரி டிமாண்ட், கம்பெனி டிமாண்ட் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிட்டு, இவங்களுடைய கேப்பபிலிட்டி, கவரேஜ்லாம் போட்டு ஒரு எஸ்டிமேட் பண்ணுவாங்க. அ அப்படி எஸ்டிமேட் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, போன வருஷத்திலிருந்து இருந்த ஃபிகருக்கும், எஸ்டிமேட்டுக்கும் இருக்கக்கூடிய ஃபிகர். இப்ப இந்த குவார்ட்டர்லி ஃபிகர் வந்து ஆட் ஆகுது பார்த்தீங்களா? இது எப்படி வந்து எஸ்டிமேட்டட் ஃபிகரோட கொஞ்சம் கொஞ்சமா மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி நம்ம பண்ணக்கூடியது தான். இதே இது அடுத்த குவார்ட்டர் ரிலீஸ் ஆகும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, இது வந்து கொஞ்சம் அ மாறுதலுக்கு உட்படலாம் உட்படலாம். ரொம்ப மைனர் டிஃபரன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா இதில ரிஃப்ளெக்ட் ஆகாது. அதே மாரி எஸ்டிமேஷன்ஸ வந்து ஒரு 4 இயர்ஸ், 5 இயர்ஸ்க்கு போட்டிருந்தாங்க. போன வருஷம் அது எவ்வளோ ரீச் ஆயிருக்கு, இந்த வருஷம் எவ்வளோ ரீச் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஸோ, அப்ப அப்படி பார்க்கறதுக்கு வந்து தான் 1 இயருக்கு மாத்திரம் தான் நம்ம பார்க்குறோம். 2 இயர், 3 இயருக்கு பார்க்கல. 1 இயர் ஃபார்வர்ட் ரெவென்யூ குரோத்த பார்க்குறோம். ஸோ, அப்ப அது அந்த எஸ்டிமேட்டோட இது வந்து எவ்வளோ தூரம் இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் அ இது வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறதெல்லாம் எவ்வளோ தூரம் மேட்ச் ஆகுதுன்னு பார்க்குறாங்க. ஸோ, அப்ப இது வந்து 6% இத வந்து 6%ன்னே சொல்லிக்கலாம். ஏன்னா, இது ரேஷியோ தான். இது ஆக்சுவலா ரேஷியோ தான். அது பெர்சன்டேஜ்ங்கிறத காட்டிலும் ரேஷியோன்னு சொல்லிக்கலாம். அத நம்ம 6% சொல்லிக்கலாம். அது எபிடா வந்து பார்த்தோம்னா 48% மேட்ச் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா, இபிஎஸ் குரோத் வந்து பார்த்தோம்னா 240ன்னு போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் ஃபிகர். ஆனா, நம்ம இதுக்கப்புறம் நம்மளுடைய தனியா நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ, இப்ப அ இது நல்லா இருக்கு. இதே இது நம்ம டாடா ஸ்டீலோட கம்பேர் பண்ணோம்னு வச்சுக்கங்களேன், இந்த ரெவென்யூ குரோத் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட பக்கத்திலேயே வராது பாருங்க. சரி, இது இப்படி இருக்கு. ஒரு இது வந்து பார்த்தோம்னா, 1 இயர் ரிட்டர்ன் வெர்சஸ் நிஃப்டி ரிட்டர்ன். நிஃப்டியோட ப்ராஃபிட் எவ்வளவு இருக்கு? அதோட மூவ்மெண்ட் மேலேயோ அப் ட்ரெண்டோ, டவுன் ட்ரெண்டோ அதோட மூவ்மெண்ட். அதோட பேரலல் பண்ணும்போது இது எவ்வளோ தூரம் இருக்கு? ஏன்னா நிஃப்டி ஏறிக்கிட்டு இருக்கும்போதே இவன் ஏன் ஏறல? அடுத்த ஒரு கொஸ்டின். அப்ப நிஃப்டி இறங்கிட்டு இருக்கும்போது ஏறுனானா? அடுத்த ஒரு கொஸ்டின். இங்க தான் நம்மளுடைய அனுபவங்கள் நமக்கு வேலை செய்யணும். ஸோ, இப்ப இவன் என்ன பண்ணியிருக்கிறான், நிஃப்டி ஏறிக்கிட்டு இருக்கும்போது, இவன் மைனஸ்ல ப்ராஃபிட் குடுத்துருக்கிறான் 1 இயருக்கு. 1 மந்த்துக்கு இப்ப கரண்ட்டா என்ன பண்ணியிருக்கான், 0.71 மாத்திரம் தான் ஏறியிருக்கிறான். அப்ப மக்கள் வந்து இந்த ஸ்டாக்க வாங்குறதுல இப்ப இந்த சமயத்துல இன்ட்ரெஸ்ட் காட்டலையோ! அப்படின்னு நம்ம பெர்சீவ் பண்ணலாம். இது இல்லாட்டி மேக்ஸிமம் இதோட பிரைஸ் நெட் ஒர்த்த வந்து அடைஞ்சிருச்சு. அதனால இத வந்து இப்போதைக்கு வேண்டாம். வேற எது சீப்பா கிடைக்குதோ, அத நம்ம கொண்டு போகலாம் அப்டின்னும் பெர்சீவ் பண்ணலாம். ஸோ, இப்ப சீப்பா கிடைக்குது அப்டின்னு சொன்னா, நான் வந்து டாடா ஸ்டீல தான் நான் ரொம்ப சீப்பா இருக்குன்னு சொல்லுவேன். அது நீங்க அந்த நெட்வொர்க்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ, இப்ப இது வந்து பார்த்தோம் அப்டின்னு சொன்னா, அடுத்தது சீப்பா கிடைக்கிறது அப்டின்னு சொன்னாக்க, டாடா ஸ்டீல். இதுல ஒரு சயின்ஸ்ல ஒரு தியரி இருக்குங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 1 வருஷமா இதோடைய ஃபார்முலாவ எப்படியாவது செட் பண்ணணும்னு நான் பார்த்தேன். ஆனா, என்னால வந்து அந்த எக்ஸெல்ல செட் பண்ண முடியல. அதுக்கப்புறமா சரி இந்த இதுலலாம் வந்து இந்த பிரீமியம்ல இதெல்லாம் கிடைக்குது அப்படிங்கும்போது நான் எடுத்துக்கிட்டேன். இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னாக்கா, பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு 2 எனர்ஜி பிசிக்ஸ்ல பார்ப்பாங்க. நான் இத வந்து அந்த ஃபில்டர் வீடியோல சொல்லல. நான் இந்த இடத்துல நான் சொல்றேன். பொட்டன்ஷியல் எனர்ஜி, கினெடிக் எனர்ஜின்னு இருக்கும். இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்போதுமே என்ன ஆகும்னாக்கா, அப்ப அத அத புரிஞ்சுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு அந்த அ இது வந்து தட்டி தட்டி விளையாடுவோம். பாஸ்கெட் பால் வச்சுக்கங்களேன். அதுக்கு மேல ஒரு டென்னிஸ் பால் வச்சுக்கங்க. நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து அப்படியே கீழ விட்டோம்னு வச்சுக்கங்களேன், இதுவும் இதுவும் ஒண்ணா அப்படியே ஒரே ஸ்ட்ரீம்ல பாத் மாறாம கீழ விழுகுது. இப்ப இது கீழ இந்த பாஸ்கெட் பால் வந்து கீழ விழுந்துட்டு மேல ஜம்ப் ஆகும்போது, மேல டென்னிஸ் பால் அடிக்கும் பார்த்தீங்களா? இந்த டென்னிஸ் பால் எவ்வளவு கீழ இறங்கிச்சோ, அதே அளவுக்கு 3 மடங்கு மேல ஏறும். இது ஒரு சயின்ஸ். இது வந்து நீங்க பார்த்துக்கலாம். இதுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி
அதுக்கப்புறம் கினெடிக் எனர்ஜியில வந்து இந்த 2 இடத்துக்குள்ள ஏதோ ஒரு எனர்ஜியில வரும். நான் சயன்ஸ் கிராஜுவேட் கிடையாது. 10வது கிளாஸோட எனக்கு சயன்ஸ் முடிஞ்சு போச்சு. ஆனா, இந்த விஷயங்களுக்காக நான் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க படிச்சது. நீங்க பார்க்குறவங்க இன்ஜினியரிஸோ இல்லாட்டி சயன்ஸ் படிச்சவங்களோ இருந்தீங்கன்னா, தவறு இருந்துச்சுன்னா, நீங்க கமெண்ட்ல போட்டுக்கங்க. இது தவறா இருக்குன்னு. ஏன்னா மிச்சம் உங்களுக்கு தவறான தகவல் போயிறக்கூடாது. ஆனா, அ என்னுடைய புரிதல நான் சொல்லிட்டேன். அந்த மாரி தவறு எதுவும் இருந்துச்சுன்னா, நீங்க வந்து அத சரிப்படுத்திக்கங்க. மத்தவங்க நான் சொல்லிட்டேன். நான் ரெக்கார்ட் போட்டு போஸ்ட் பண்ணதுக்கு பிறகு அத அழிக்க முடியாது. நீங்க வந்து கமெண்ட்ல போட்டுக்கங்க. இந்த மாரி இந்த தகவல் இப்படி பண்ணக்கூடாது. என்னை கழுவி ஊத்தாம கமெண்ட்ல போட்டுக்கங்க. ஏன்னா நான் ஆரம்பத்திலேயே நான் சொல்லிடுறேன். என்னுடைய அறிவு இவ்வளவுதான் அப்படின்னு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் கினெடிக் எனர்ஜிய பண்றதுக்கு நான் ரொம்ப மெனக்கெட்டேன். எப்படியெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு மெனக்கெட்டேன். கடைசியில பார்த்தோம்னா, சிம்பிளா இவைங்க முடிச்சுட்டாய்ங்க. நான் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா திங்க் பண்ணேன். கடைசியில சிம்பிளா முடிச்சுட்டாய்ங்க. 1 இயர் ரிட்டர்ன் வெர்சஸ் நிஃப்டியோட ப்ராஃபிட் எவ்வளோ மேல ஏறி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டாங்க. ஸோ, இப்ப இது வந்து பார்த்தீங்கன்னாக்க, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் வந்து மைனஸ்ல இருக்கு. அதே இது டாடா ஸ்டீல் பாருங்களேன் 9 இருக்கு. ஜிண்டால் ஸ்டீல் 19 இருக்கு. ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் வந்து 136 இருக்கு. 136 குடுத்துருக்கிறான். இனிமே நம்ம சார்ட்ல பார்த்துட்டு இது வந்து இது ஓவர் வேல்யூடா இருந்துச்சுன்னா, அத வாங்கக்கூடாது. எது இனிமே மேல ஏறுறதுக்கு தயாரா இருக்கு, கேப்பபிலிட்டி இருக்கணும். அந்த ஸ்டாக்கா தான் நம்ம செலக்ட் பண்ணணும். இப்படித்தான் ஃபில்டர்லாம் பண்ணணும். நம்ம ஒரு ஒரு வீடியோல நான் அங்கங்க ஒண்ணு ஒண்ணா ஆட் பண்ணிக்கிட்டே வரேன். நீங்க வந்து பார்த்துக்கங்க. ஒரே டயத்துல எல்லாத்தையும் சொன்னோம்னாலும் கஷ்டமா இருக்கும். ஆனா, அதுக்காக நான் எத்தன வீடியோ பார்க்குறதுன்னு சொல்ல கஷ்டமா இருக்கு. நான் தனியா கூட நான் இன்னொரு வீடியோ நான் போடுறேன் நீங்க ரெக்வெஸ்ட் பண்ணும்போது. ஸோ, அப்ப இது நான் பார்க்குறவங்களுக்கு தேவைப்படுதுன்னா, நான் தனியாவே நான் வந்து இந்த ஏன்னா டிசம்பர் முடிஞ்சிருச்சுன்னா எல்லா அக்கவுண்ட்ஸ் முடியட்டும். பிப்ரவரி மாசம் முடிஞ்சிட்டு மார்ச் மாசத்துக்குலாம் வரும்போது நம்ம ஒரு ஒரு வீக்கெண்டுல நம்ம இது சம்மந்தமாலாம் வீடியோ போடலாம். நான் ஃபில்டர் பண்றேன். கிரகம் ரூல்ஸ் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்து போடுவோம். அதுக்கப்புறம் வந்து அ இவங்க வந்து ஷியாம் மெட்டாலிக்ஸ் வந்து 89 இருக்கு. வெல்ஸ்பன் வந்து 118 ஆல்ரெடி வந்துருச்சு. ஸோ, அப்ப இங்க என்ன ஆகுது, இவன் 10% குடுத்தான்னாக்க 3 மடங்குனா 30%. ஆ ஆமா. 3 மடங்கு 10 × 10 × 10 3 மடங்கு 10 + 10 10 30 மடங்கு வருது. இல்லாட்டி 100 மடங்கு வருதுன்னு 30 மடங்குன்னு வச்சுக்குவோமே. 10% ஏறுனா இவன் 30% ஏறுனான்னா ஓகே. அதுக்கும் மேல ஏறி இருக்கிறான்னா, இதெல்லாம் ஜம்ப் பண்ணி மேல ஏறிருச்சு. அப்ப டாடா ஸ்டீல் வந்து இவன் இறங்கும்போது, இவன் இதுக்கு கீழயே இறங்கிக்கிட்டு இருந்திருக்கிறான். இப்ப தான் இவன் உடைக்க ஆரம்பிக்கிறான். இவங்க எல்லாம் ஏறி முடிச்சுட்டாய்ங்க அப்படின்னு நம்ம வைக்கலாம். ஃபர்தர் பொட்டன்ஷியல் இருக்கான்னு நம்ம இண்டிவிஜுவல் ஸ்டாக் அனலைஸ் பண்ணும்போது பார்த்துக்கலாம். இப்ப டாடா ஸ்டீல் வந்து 1 மந்த் ரிட்டர்ன் போன மாசம் ஒண்ணும் பெருசா குடுக்கல. இந்த மாசம் தான் குடுக்கும். போன மாசம் குடுக்கலைன்னா, இந்த மாசம் குடுக்கும். இந்த மாசம் குடுத்து, இவங்க எல்லாரும் இறங்கினாங்கன்னா, இப்ப இந்த லாஜிக் ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ, அப்ப இது இருக்கு. எபிடாவோட மார்ஜின் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். எபிடாவோட மார்ஜின் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, ஜிண்டால் ஸ்டீலுக்கு ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலுக்கு வந்து 11.95 இருக்கு. டாடா ஸ்டீலுக்கு கொஞ்சம் அத காட்டிலும் இது 1% கூட இருக்குன்னு வச்சுக்குவோம். ஸோ, அப்ப இந்த ரேஞ்சுல இருக்கு. கோதாவரி பவருக்கு தான் இருக்கிறதுலயே கூட இருக்கு. 20 இருக்கு பாருங்க. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் நெட் ப்ராஃபிட் மார்ஜினும் டாடா ஸ்டீலுக்கு நெறைய இருக்கு. ஜேஎஸ்டபிள்யூக்கு கம்மியாகுது. இப்ப டிடிஎம் பிஇ ரேஷியோ வந்து பிஇ ரேஷியோ கம்மியா இருக்கிறத தான் நம்ம செலக்ட் பண்ணோம். ஆல்ரெடி 20 வந்துருச்சு. 25 எல்லாம் வந்துருச்சுன்னா ஓவர் வேல்யூ. ஸோ, இப்ப இது ஆல்ரெடி 20 வந்துருச்சு. ஏன்னா, இதோட பிரைஸ் வந்து இப்ப தான் ஹை தொட்டிருக்கிறாங்க இந்த வருஷம். ஸோ, இத நம்ம வந்து 25 எல்லாம் வந்துருச்சுன்னா ஓவர் வேல்யூடு. இத செக்டாரோட கம்பேர் பண்ணணும். இப்ப செக்டாரோட கம்பேர் பண்ணும்போது 25 வந்துருச்சுன்னா, அந்த ஸ்டாக்ஸ நம்ம வந்து செலக்ட் பண்ண வேண்டியது இல்ல. இப்ப ஜேஎஸ்டபிள்யூ பாருங்க 25 வந்துருச்சு. செக்டார் பிஇ வெர்சஸ் அ ப இ க கம்பெனி பிஇ. ஸோ, இப்ப இது வந்து 25 வந்துருச்சு. அதனால இத நம்ம அடுத்த தடவைக்கு யோசிக்கணுமான்னு பார்க்கணும். அதே மாரி வெல்ஸ்பென் வந்து வந்துருச்சு. 44 வந்திருக்கு. அப்ப இது 40க்கு போகலாமான்னா போகலாம். அ அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்ல. பட் ஃபண்டமெண்டல் ரிஸ்க் நம்ம எடுக்க போறோமாங்கிறது நம்மளுடைய முடிவு. ஸோ, இப்ப செக்டார் பிஇக்கும் 25 வந்துருச்சு. 25 வந்துருச்சுனாலே நம்ம அத எடுக்க மாட்டோம். அதாவது பிஇ வெர்சஸ் செக்டார் பிஇ இதுக்கு ஃபார்முலா உண்டு.
அந்த ஃபார்முலாவ நான் உள்ள போட்டிருப்பேன். கஸ்டம். இது இதில லிஸ்ட்ல வராது. கஸ்டம் எல்லாமே பெய்டு சர்வீஸ்க்கு தான் இருக்கும். அத நான் ஃபார்முலா போட்டிருப்பேன். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இதுக்கும் அதே ஃபார்முலா. இது 2த்துக்கும் ஒரே ஃபார்முலா தான். பிஇக்கு பதிலா பிஇன்னு போடப் போறோம். ஸோ, இப்ப இங்க வந்து பார்த்தோம்னாக்க, வெல்ஸ்பன் அண்ட் ஜேஎஸ்டபிள்யூ ரீச் பண்ணிருச்சு. இது வந்து எவ்வளவு சீப்பா கிடைக்குது அப்படிங்கிறது வந்து, எவ்வளவுக்கு எவ்வளோ மைனஸ்ல இருக்கோ, அவ்வளவுக்கு எவ்வளோ சீப்பா கிடைக்குது. இத நம்ம பார்க்குறோம். அப்ப இந்த சீப்பா கிடைக்கிறது தான் நெறைய ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி ஏறிக்கிட்டு இருக்கிறதும் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப எதெல்லாம் சீப்பா கிடைக்குது? மைனஸ்ல இருக்கிறது பூரா சீப் தான். ஸோ, இப்ப டாடா ஸ்டீல் 5.75 மைனஸ்ல இருக்கு. அதக் காட்டிலும் ஜிண்டால் ஸ்டீல் அண்ட் பவர் கூட இருக்கு. ஏன்னா மைனஸ்ல வந்து குறைச்சிருக்கிறது தான் கூட பவர். அதுக்கப்புறம் ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் 3 இருக்கு. ஷியாம் மெட்டாலிக்ஸ் 6 -6. இது எல்லாமே -6. கோதாவரி பவர் -12. இப்ப இதெல்லாம் சீப்பா கிடைக்குதுன்னு அர்த்தம். எதுக்கு? செக்டார் பிஇக்கு இத காட்டுறோம். உஷா மார்டின் பிளஸ்ல இருக்கு. ஸோ, இப்ப நம்ம வந்து என்ன பண்றோம்? பிளஸ்ல இருந்தா கூட இது குரோத்ல இருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம கொண்டு வரோம். செக்டார் பிஇ வந்து 25க்கு மேல போச்சு அப்படின்னு சொன்னா, நம்ம அத கன்சிடர் பண்ணக்கூடாது. சரி, இந்த 25 என்னன்னாக்கா, கிரஹாம் பெல்லும், வாரன் பஃபெட்டோட மெத்தடாலஜி இதுதான். நான் அந்த மெத்தட தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். அதே மாரி பிபி மெத்தட்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, பிரைஸ் டூ புக் செக்டாரோட கம்பேர் பண்ணும்போது இது மைனஸ்ல இருக்கு. இண்டிவிஜுவலா கூட இருக்கு. அதக் காட்டிலும் இது வந்து இது வந்து டாடா ஸ்டீல் இன்னும் கம்மியா இருக்கு. ஸோ, அப்ப இருக்கிறதுலயே வந்து டாடா ஸ்டீல் தான் பிபில வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. செக்டார் பிபி வெர்சஸ் பிபில கம்மியா இருக்கு. அப்ப இப்படி ஒரு காம்பினேஷன்ல தான் நம்ம வந்து செலக்ட் பண்றோம். அதனால தான் நான் ஃபர்ஸ்ட்டு டாடா ஸ்டீல வந்து பிரிஃபர் பண்ணிக்கிட்டேன். இந்த 2 விஷயம் ரொம்ப முக்கியம். இந்த 2த்த வச்சுக்கிட்டு தான் மிச்சது எல்லாமே பண்ணுவோம். ஆக்சுவலா பிரையாரிட்டி ஃபர்ஸ்ட்டு இது 2த்துக்கு தான் குடுக்கணும். இது 2த்தையும் தான் முன்னாடி போட்டு ஸ்டாக்க ஸ்க்ரீன் அவுட் பண்ணணும். பண்ணினோம்னா ஜேஎஸ்டபிள்யூலாம் அடிபட்டு போயிருமேங்கிறதுனால தான் நான் அத கடைசியில போட்டுக்கிட்டேன். ஸோ, அப்ப ஜேஎஸ்டபிள்யூ வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணணுமாங்கிறத நம்ம பார்க்கணும். சரி, அப்படி கன்சிடர் பண்ண வேண்டாம்னா, நம்ம ஏன் இப்போ வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா, பார்த்து வச்சுக்குவோம். இது வந்து பின்னாடி ஏறக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து ஏத்திக்குவோம். இல்லாட்டி நம்ம வந்து அப்புறமா பார்த்துக்கலாம். ஸோ, அதனால ஜேஎஸ்டபிள்யூ அதோடைய அ அ பேலன்ஸ் ஷீட்டு இதெல்லாம் நம்ம வந்து பார்ப்போம். இப்ப ஜேஎஸ்டபிள்யூவோட பிசினஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, என்னென்ன இருக்கு? இவன் வந்து என்ன பண்றாங்கிறது நமக்கு தெரியும். இப்ப ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ வந்து கம்ப்ரஸஸ் த ப்ராடக்ட்ஸ் ஆஃப் அண்டர் பாட் ரோல்டு, கோல்ட் ரோல்டு அண்டு இந்த கால்வினியல் இதெல்லாம் குடுத்துருக்குறாங்க. ப்ரீ பெயிண்டட், டின் பிளேட்டு, எலக்ட்ரிக்கல்னு ஆல்மோஸ்ட் எல்லாமே டிஎம்டி பார்லேருந்து எல்லாமே இருக்கு. ஸோ, இப்ப இதுல வந்து டொமஸ்டிக் 79%ம், எக்ஸ்போர்ட் 21%ம் கவர் பண்றாங்க. அ கவர் பண்ணிட்டு ப்ராடக்ட் வைஸ் இதெல்லாம் குடுத்துருக்குறாங்க. அ இது வந்து ஓகே. இப்ப அ கெப்பாசிட்டி கெப்பாசிட்டி வந்து இன்கிரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கா. 79% இருந்து 2020க்கு 89%, 19 வந்து 93. ஸோ, அப்ப 21க்கான டேட்டா நமக்கு கையில இல்ல. இங்க இருக்கு. இன்கிரீஸ்டு 50% அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. பட் நமக்கு வந்து ரெவென்யூ தான் குடுத்துருக்காங்க. கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் போடல. மேனுஃபேக்சரிங் கேப்பபிலிட்டீஸ் வந்து அவங்களுடைய மேக்ஸிமம் பொட்டன்ஷியல்லாம் புரொடக்ஷன் பொட்டன்ஷியல்லாம் போட்டிருக்கிறாங்க. அது கொஞ்சம் டெப்த்தா இருக்கு. இப்போ வந்து அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, என்னென்ன வந்து ஃபாரின் கம்பெனிஸ்ல இவங்களுக்கு யூனிட் இருக்கு. 2 யூனிட் வந்து யுஎஸ்லயும், 1 பிளான்ட் வந்து இத்தாலியிலயும் இருக்கு. ஆனா இது 2ம் இதுகளோட கான்ட்ரிபியூஷனுக்கு இதுக்கு ப்ராஃபிட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்றதில்ல. ஏன்னா, அங்க வந்து டிமாண்ட் கம்மியா இருக்கிறதுனால, வீக் டிமாண்ட் கம்மியா இருக்கிறதுனால, இவங்க அங்க இருக்கிறதே வந்து ரெவென்யூ எடுக்கிறதுக்கே நாக்கு தள்ளி போகுது அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கிறாங்க. இது போக பிபிஎஸ்எல் அப்படின்னு ஒரு கம்பெனிய வந்து 2021ல அக்வயர் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு ரூ. 19,000 கோடி செட்டில்மென்ட் குடுத்துருக்கிறாங்க. இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 2.5 மில்லியன் மெட்ரிக் அந்த புரொடக்ஷன் இருக்கு. ஸோ, அப்ப இது அவங்களுடைய புரொடக்ஷன்ல ஆட் ஆகுது. ஸோ, அப்ப ஜேஎஸ்டபிள்யூ அவங்க புரொடக்ஷன்ஸ வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்கு கெப்பாசிட்டிய வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இதோடைய புக் வேல்யூ 302, கரண்ட் பிரைஸ் வந்து 877, 2.86 இருக்கு. ஸோ, இப்ப இது வந்து 4 வரைக்கும் போகுறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி 4 வரைக்கும் போணும்னாக்க,
1 1 தான் இன்னும் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ 1 ஏறணும்னா இதிலேருந்து இன்னும் ஒரு 300லேருந்து இன்னொரு ரூ. 300, ரூ. 325 ஏறுச்சு அப்படின்னு சொன்னாக்க, கிட்டத்தட்ட ஒரு 1200 900ன்னு வச்சுக்குவோமே இத. 1200 கிட்டக்க போகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ, இப்ப பார்த்தோம்னா, இந்த 300ங்கிறதே கிட்டத்தட்ட 30% ரிட்டர்ன். ஸோ, இப்ப இந்த இதையும் ஏன் விடுவானேன்னு நம்ம ஒரு போர்ட்ஃபோலியோ போடும்போது, வெயிட்டேஜ் வந்து சீப்பஸ்ட் பிரைஸுக்கு வெயிட்டேஜ் கூட குடுத்துட்டு, இந்த மாதிரி வந்து கம்மியா ப்ராஃபிட் வரக்கூடியதுக்கு வந்து வெயிட்டேஜ் கம்மியா குடுத்துக்குவோம். இந்த ஒரு 30% நமக்கு ரிட்டர்ன் வந்துச்சுன்னா, ரிட்டர்ன் வந்தது தானா? சார் அத தூக்கி அதிலேயே போட்டுக்கலாமேன்னா, போட்டுக்கலாம். பட் வந்து நம்ம போர்ட்ஃபோலியோ பிரகாரம், நம்ம ரூல்ஸ் பிரகாரம் ரிஸ்க்க வந்து பிரிச்சு வைக்கணும். டைல்யூட் பண்ணி தான் வைக்கணுமே தவிர்த்து, ஒரே இடத்துல ரிஸ்க்க வந்து நம்ம டம்ப் பண்ணக்கூடாதுங்கிறது தான் இன்வெஸ்ட்மென்ட்டோடைய ரூல். ரூல்னே வருது. அது ரூலா, பாலிசியா இல்லாட்டி அட்வைஸா, சஜஷனா அப்படிங்கிறது தெரியல. ஸோ, இப்ப இதோடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ நம்ம வந்து பார்த்துருவோம். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன்கிரீஸ் ஆகிட்டே தாங்க இருக்கு. 2021லேருந்து பார்ப்போம். இது இன்கிரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. ஆமா. 2019ல வந்து 84 வச்சிருந்தான். அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் 2021ல பீட் பண்ணிட்டு 2023ல வந்து 1,67,581 61 அவ்வளோ வந்து ரெவென்யூ வந்து எடுக்குறாங்க. கிட்டத்தட்ட இவனும் டாட்டா அளவுக்கு எடுக்குறான்னு வச்சுக்குவோமே. எபிட்டா வந்து 20 நம்ம இதோடைய பெர்சன்டேஜ் நம்ம பார்த்துட்டோம். 11 அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் நெட் இன்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எபிடாக்கும் இதுக்கும் பாருங்க ஏணி வச்சா கூட இல்ல. இதுல 1/5 தாங்க வருது. இதுக்கும் 1/5 தான் வருது பாருங்களேன். 1/5 வருதுன்னா, அதுல 11ன்னா ஒரு 2.5லேருந்து 2.25% தான் வருது. டிவிடெண்ட் குடுக்குறாய்ங்க ரூ. 13 டிவிடெண்ட் குடுக்குறாய்ங்க. அ ரூ. 13 டிவிடெண்ட் இல்ல ஏர்னிங் பெர் ஷேர் வந்து ரூ. 13 குறைஞ்சு போச்சு. ஏற்கனவே ரூ. 68 இருந்துச்சு. ஆனா, அதே அளவுக்கு இங்க எடுக்கும்போது ஏர்னிங் பெர் ஷேர் வந்து குறையுது. ஏர்னிங் பெர் ஷேர் குறையுது. அதனால தான் இது அடுத்த தடவைக்கு மீட் அவுட் பண்ணுமா இல்லையான்னு தெரியல. டிவிடெண்ட் வந்து ரூ. 3.40 தான் குடுத்துருக்கான். போன தடவ கூட ரூ. 17 குடுத்துருக்கான். நம்ம வந்து 2021லயே அந்த பிளான்ட் வாங்கிட்டான். அதோட கடன் சுமை ஜாஸ்தியா இருக்கோ என்னமோ தெரியல. அப்படின்னா 2022ல ஏன் வரலைன்னு தெரியல. ஆனா 2022ல ப்ராஃபிட் கூட. ஏன்னா 21ஓட இம்பாக்ட் வந்து 19, 20ஓட இம்பாக்ட் 22 வரைக்கும் அடிச்சிருக்கும். அதெல்லாம் நமக்கே தெரியும். ஸோ, இப்ப இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இதோடைய பேலன்ஸ் ஷீட்ட பார்த்துருவோம். பேலன்ஸ் ஷீட்ட பார்த்துட்டு நம்ம இந்த ஸ்கோர்லாம் நம்ம பார்த்துருவோம். பேலன்ஸ் ஷீட்ல பார்க்கும்போது கரண்ட் அசெட் வந்து 68,150 68,150 கோடி இருக்கு. கரண்ட் நான் கரண்ட் அசெட் வந்து 1,42,000 கோடி ரூபாய்க்கு இருக்கு. சில்லறைய விட்டுடுறேன். இப்ப கரண்ட் லயபிலிட்டி வந்து பார்த்தோம்னாக்கா 69,000ன்னா 70,000 கோடி இருக்கு. இத காட்டிலும் இது ரூ. 2,000 கோடி கூட இருக்கு. பட் நான் கரண்ட் அசெட் இருக்கிறதுனால இத மேனேஜ் பண்ணிக்கலாம். கேஷ் ஃப்ளோல நம்ம செக் பண்ணிக்கலாம். நான் கரண்ட் அசெட்ல 50% வந்து நான் கரண்ட் லயபிலிட்டி. கிட்டத்தட்ட 50%. 50%ன்னா ஒரு 45, 46% வரும்னு வச்சுக்கங்களேன். ஏன்னா அது 50ன்னு வச்சோம்னாக்க இது 46 வருது. அதுல 42 இருக்கு. 50 வைக்கல. அந்த ஒரு 4 வந்து 3 வந்து கம்மி பண்ணிக்கிறோம். அப்படி கம்மி பண்ணோம்னா ஒரு 1 1/2 கம்மியாச்சு அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட அ ஒரு 48 கிட்டக்க வரும்னு வச்சுக்குவோம். ஸோ, இப்ப இது வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய கம்பெனி தான். நம்ம இங்க பார்க்க வேண்டியது, போன தடவ எடுத்த ரெவென்யூ, போன தடவ எடுத்த ப்ராஃபிட் வருமா அப்படின்னு பார்க்கணும். சரி, இண்டஸ்ட்ரியோட டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோவ காட்டிலும் இது ஹையா இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 48க்கு மேல வந்துருச்சு. எ இப்ப கேஷ் ஃப்ளோல என்ன பண்ணியிருக்கிறான்னு பார்த்துருவோம். நெட் சேஞ்சஸ் இன் கேஷ் ஃப்ளோ பிளஸ்ல வந்திருக்கு. போன தடவ கூட மைனஸ்ல இருக்கு. இந்த தடவ பிளஸ்ல வந்திருக்கு. 2021 நெருக்கி வரப்போறாய்ங்க. வொர்க்கிங் கேப்பிட்டல் வந்து பிளஸ்ல இருக்கு. போன தடவ மைனஸ்ல இருந்திருக்கு. அதெல்லாம் எடுத்து பிளஸ்ல இருக்கிறாங்க. இப்ப வொர்க்கிங் கேப்பிட்டல் வாங்க வேண்டிய சூழல், கடன் வாங்க வேண்டிய சூழல் உருவாகல. அதே மாரி கேப்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கூடியிருக்கு. ஒரு ரூ. 4,000 கோடி கூடியிருக்கு. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. 50% குறைஞ்சிருக்கு. ஆனாலும் பிளஸ்ல தான் இருக்கு. ஸோ, அப்ப பிளஸ்ல இருக்கிறதுனால, நமக்கு வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஏன் இந்த கேப்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு வந்து இத மேனேஜ் பண்ணியிருக்கலாம். நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ, அப்ப இது மாரி வந்து இது வந்து ஸ்ட்ராங்கா ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கா இருக்கு. இதுல என்னதான் கான்ஸ்டிட்யூயன்ட்ஸ்ன்னு போட்டிருக்கிறேன். இன்வெஸ்ட்மென்ட் ஆக்டிவிட்டீஸ் வந்து அம் கேஷ் ஃப்ரம் ஆப்பரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் வந்து குறைஞ்சிருக்கு பார்த்தீங்களா?
கேஷ் ஃப்ரம் ஆப்பரேட்டிங் ஆக்டிவிட்டி குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி அதையும் வந்து குறைஞ்சிருக்கு. அது வந்து ஆமாம், அது வந்து கூடியிருக்கு. 14 இருந்தது, -14லேருந்து இப்போ 10 ஆயிருக்கு. கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி அதுவும் வந்து -14லேருந்து இது கூடியிருக்கு. ஓகே. ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து கூடியிருக்கு. 2000 +2000க்கு வந்திருக்கு மைனஸ்லேருந்து. ஸோ அப்போ கடனை வந்து இவங்க வாங்காம மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. இப்போ ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தோம்னாக்க, எஃப்ஐஎஸ் வந்து ஒரு 1% கிட்டக்க 1%ன்னு சொல்ல முடியாது. ஒரு 0.1% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அப்போ கொஞ்சமா நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி கொஞ்சமா ஒரு இந்த ஷேர் வந்து மேலே ஏறிட்டு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு கீழ இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனா, இது கொஞ்சம் கேர்ஃபுல்லா உள்ள போடணும். இப்ப வந்து அன்பிளெட்ஜ்டு ஸ்டாக் வந்து இப்ப புரமோட்டர்ஸ் இது வந்து 44% புரமோட்டர் ஹோல்டிங். அதுல வந்து பிளெட்ஜ்டு வந்து 6% இருக்கு. புரமோட்டர்ஸ் பிளெட்ஜ் பண்ணாம இருக்கிறது தான் அது வெயிட். இதோடைய ஸ்கோர்ஸ நம்ம பார்த்துருவோம். வேல்யூவேஷன் ஸ்கோரு டிக்கெட் டேப்பரோடது. ரெட் ஃபிளாக் லோவா இருக்கு. என்ட்ரி பாயிண்ட் குட்ன்னு போட்டிருக்கிறாங்க. ப்ராஃபிட்டபிலிட்டி ஹையா இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. அ குரோத் வந்து லோவா இருக்கு. வேல்யூவேஷன் ஹையா இருக்கு. பெர்ஃபார்மன்ஸஸ் ஆவரேஜா இருக்கு. ஸோ, அப்ப இப்படி இருக்கக்கூடியது ரெட் ஃபிளாக் கம்மியா இருக்குங்கிறதே நமக்கு ஓகே. ப்ராஃபிட்டபிலிட்டி ஹையா இருக்கு. டெஃபினட்டா அது வந்து 10%, 20%க்கு மேல இருக்கு. அ இது வந்து பார்த்தோம்னா 133 ஸ்டாக்ஸ்ல வந்து 49த் ரேங்க்ல இருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 6% இருக்கு. 6.1% இது நம்ம அங்கேயே பார்த்துட்டோம். ஸ்கோர் வந்து 4.2. ப்ராஃபிட் வந்து நெட் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து 2.4 இருக்கு. ஸ்கோர் வந்து 7.4. ஸோ, அப்ப நெட் ப்ராஃபிட் மார்ஜின் 2.5% எடுக்கிறதே பெரிய ஸ்கோரா குடுக்குறாய்ங்க. கேஷ் ஃப்ளோ வந்து 13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸ்கோர் வந்து 7.4. ஸோ, அப்ப ப்ராஃபிட்டபிலிட்டி ஹையா இருக்குங்கிறதுக்கான மெட்ரிக்ஸ் இதத்தான் இவங்க வந்து ப்ராஃபிட்டபிலிட்டில குடுத்துருக்குறாங்க. என்ட்ரி பாயிண்ட் கம்மியா இருக்குங்கிறதுக்கு என்ன ஃபண்டமெண்டலும், டெக்னிக்கலையும் மாத்திரம் தான் அவங்க போட்டிருக்கிறாங்க. என்னங்கிறத போடல. ரெட் ஃபிளாக் என்ன பண்றாங்க? கடன் இல்லைங்கிறது தான். குரோத் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னோம்னாக்க, ரெவென்யூ குரோத் வந்து 31%, ஸ்கோர் வந்து 4.5 தான். 5 வரல. கேஷ் ஃப்ளோ அதுக்கு ஏர்னிங் பெர் ஷேர் வந்து 0.86 தான் 3 இயர்ஸ் சிஜிஆர். ஆனா 1 இயர் சிஜிஆர்ல கொஞ்சம் ஆமா இந்த தடவ குறைஞ்சு போச்சு. அதனால அது பார்க்குறோம். அத நம்ம அங்க போய் பார்ப்போம். பெர்ஃபார்மன்ஸஸ் ஆவரேஜா இருக்கு. 1 இயர் ரிட்டர்ன் வந்து 16% இருக்கு. ஆனுவலைஸ்டு ரிட்டர்ன் வந்து சிஜிஆர் 5 இயர்ஸ் சிஜிஆர் வந்து 23% இருக்கு. இது 25 எடுக்கல அப்படிங்கிறது தான். 1 இயர் ரிட்டர்ன், 1 இயர் ஃபோர்காஸ்ட் வந்து 5%. அப்ப இது குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க ஃபோர்காஸ்ட் பண்றாங்க. அதனால பெர்ஃபார்மன்ஸஸ் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். இப்ப ஈவென்ட்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்த்துருவோம். டிவிடெண்ட் வந்து குடுத்துருக்குறாங்க. கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ்ல வந்து வேற எதுவும் இல்ல. ஏன்னா ஸ்ப்ளிட் அது இதுன்னு இல்ல. இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க நம்ம வந்து யோசிக்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் வந்து இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனியோடத நம்ம இந்த இடத்துல போயிட்டு எத பார்க்க போறோம்? இதுல ஏதாவது ரிஸ்க் இருக்கான்னு பார்க்குறோம். ரிஸ்க் ஒண்ணும் இல்ல. ஸோ, அப்ப பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாம் ஓகேவா இருக்கு. இப்ப நம்ம வந்து நேரடியா டெக்னிக்கல்ஸ்குள்ள போயிருவோம். கடன்லாம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி தானே. அதனால இப்ப நம்ம டெக்னிக்கல்ஸ்குள்ள போயிருவோம். ஜேஎஸ்டபிள்யூ ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல். இது வந்து இப்போ 1 மந்த் இல்ல 1 டே வச்சுட்டு நம்ம அந்த இடத்துல எடுக்க வேண்டிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துருவோம். பார்த்தீங்களா? எஸ்டிமேட்டு இதுதான் இப்படி தான் எஸ்டிமேட் போட்டு வச்சிருப்பாய்ங்க. இப்ப இது கூட ரெவென்யூ சோர்ஸ பார்த்துரலாம். ஓவர்வியூலயே பார்த்துரலாம். இருந்தாலும் நம்ம தனித்தனியா பார்த்துரலாம். இது எல்லாமே வந்து அந்த ப்ராடக்ட்ஸ் என்னென்ன இருக்கோ, அது ஒவ்வொன்னதோடைய கான்ட்ரிபியூஷன் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வரும்போது, இது எந்த அளவுக்கு வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ எவ்வளோ தூரம் இருக்கு? எல்லாம் ஹையா தான் இருக்கு. இப்போ சால்வன்சி ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க 38% இருக்கு. டெப்ட் டூ ஈக்விட்டி 1.1 இருக்கு. டாடா ஸ்டீல காட்டிலும் கூட. டாடா ஸ்டீல்ல கூட 1.01 தான் இருந்தது. இது டாடா ஸ்டீல காட்டிலும் இதோடைய
சால்வன்சி ரேஷியோ வந்து கொஞ்சம் கூடவே இருக்கு. அதில தான் டாடா ஸ்டீல் தான் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸஸ்ல இருக்கு. இப்ப இதோடைய புக் வேல்யூ வந்து ரூ. 304. நம்ம அத இங்கேயே பார்த்தோம். புக் வேல்யூ வந்து நம்ம இங்கேயே பார்த்தோம். ரூ. 302 போட்டிருக்கிறாங்க. இவைங்க வந்து இத அப்டேட் பண்ணி ரூ. 304க்கு போட்டிருக்கிறாங்க. ஸோ, அப்ப நம்ம வந்து இந்த இடத்துல ஃபர்ஸ்ட்டு வந்து புக் வேல்யூவ டைப் பண்ணிருவோம். புக் வேல்யூ செப்டம்பர் 2023 ரூ. 304. இப்ப ரூ. 304 புக் வேல்யூ இருக்கு. அப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி, நம்ம புக் வேல்யூவ காட்டிலும் 4 மடங்குன்னு போட்டா கூட ரூ. 1200. இப்ப அது வந்து 875ல லாஸ்ட்டா ட்ரேட் ஆயிருக்கு. ஹை வந்து 881 வச்சிருக்கு. ஸோ, இப்ப இவன் இன்னும் அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கான். அப் ட்ரெண்ட்ல இருக்கிறதுனால, இவன் வந்து ஏறுனான்னாக்க, புக் வேல்யூ தியரி பிரகாரம் ஏறுனான்னாக்க, ரூ. 1200 ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம இப்போ வந்து 1 மந்த்துக்கு போயிருவோம். 1 மந்த்துக்கு போயிட்டு, இந்த புக் வேல்யூ தூக்கி இங்க வச்சுக்குவோம். எங்கேருந்து ஏறி இருக்கிறான் பாருங்க. இங்கேருந்து ஏறி இருக்கிறான். இப்படி நம்ம போட முடியுமான்னா, இப்படி நம்ம போட முடியாது. ப்ரீவியஸ் ஹைல இருந்து தான் நம்ம போடணும். ப்ரீவியஸ் இயர் ஹை இங்க இருக்கு. இதுதான் ப்ரீவியஸ் இயர் ஹை. இதெல்லாம் இப்ப. அதனால ஒரு சின்ன ரீட்ரேஸ்மென்ட். ப்ரீவியஸ் இயர் ஹைல இருந்து அந்த வருஷம் எடுத்த லோ. ஒரு சின்ன ரீட்ரேஸ்மென்ட் போட்டு விட்டுருவோம். ஆமா. கரெக்ட்டா அது கட் பண்ணியிருக்கு. இப்ப 950க்கு வந்து 954 வரைக்கும் ஃபர்ஸ்ட் டார்கெட்டு. அதாவது டார்கெட்டுன்னு இல்ல, அது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2.61 பார்த்தீங்களா? ரூ. 1200. 2.61 ரூ. 1200. ஸோ, இப்ப இதுக்கு மேல ஏறுமா அப்படின்னு சொன்னாக்க, இத காட்டிலும் சீப்பா வந்து டாடா ஸ்டீல்ஸ்லாம் கிடைக்கிறதுனால, இதுவரைக்கும் ஏறுறதுபடி ஏறலாம். எப்ப ஏறும்னு சொல்ல முடியாது. ஏன்னா 1 மந்த்ல ஹை இதுல தான் இருக்கு. அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. 1 மந்த் கேண்டில் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கு. 1 வீக் கேண்டில பார்ப்போம். 1 வீக் கேண்டிலும் அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. 1 வீக் கேண்டில் கூட பிரேக் அவுட் ஆகுது. அப் ட்ரெண்ட்ல பிரேக் அவுட் ஆகுது. ஸோ 954 தொட்டுட்டு அவன் பாட்டு பொசுக்குன்னு இறங்கிரக்கூடாது. அப்படி பொசுக்குன்னு இறங்கினான்னாக்க, இந்த இடத்த 520 வந்தான்னு வச்சுக்கங்களேன், 520க்கோ இல்லாட்டி 580க்கோ வந்து இல்லன்னா அத காட்டிலும் உடைச்சு இறங்குவேன்னு சொன்னான்னா, அவன் இப்ப இறங்க மாட்டான். 2025ல மார்க்கெட் இறங்கும்போது இங்க வந்துரும். இதெல்லாம் ஒரு ரூ. 200க்கும், ரூ. 400க்கும் கிடைக்கிறதுக்கு வந்துரும்னு வச்சுக்கங்களேன். அம் இப்ப ஏறுறது தான். ஒண்ணு 950 அத உடைச்சுச்சுன்னா 1200 நம்மளுடைய புக் வேல்யூ தியரி பிரகாரம். 3 ஓட ரிட்டர்ன் ஆகுறான்னா, 3.5 ஓட ரிட்டர்ன் ஆகுறானா, இல்ல 4 ஓட ரிட்டர்ன் ஆகுறானா, இல்ல 4.5 வரைக்கும் போறானான்னு பார்ப்போம். 4.5 வரைக்கும் போனான்னா என்ன ஆகும்? ஒரு ரூ. 150 கூட வரும். அப்ப ரூ. 370 370 கொஞ்சம் சில்லற அப்படி ஆட் பண்ணிட்டோம்னா 380 கிட்டக்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 380ன்னா இங்க தான் இருக்கு. மேல ஏறிட்டு 380 பாதி. 360, 370 கிட்டக்க இருக்குன்னு வச்சுக்குவோம். இந்த ரேஞ்சுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 5க்கு 4.5 போனா. 5 போனா ரூ. 1500 இங்க வந்துருச்சு. ஸோ, அப்ப 5யும் போகாம 4.5யும் போகாம இருக்கலாம். ஆனா, இந்த வருஷம் எவ்வளவு ஏறப்போறான் அப்படிங்கிறது 954 1200 அது நமக்கு பார்த்துட்டு நம்ம வந்து சூதானமா ட்ரேட் பண்ணிக்க வேண்டியதுதான். நன்றி நண்பர்களே!